தமிழக அரசு நடத்திய மாநாடு திமுக மாநாடு என்றும் தாங்கள் நடத்துவதுதான் முருக பக்தர்கள் மாநாடு எனவும் பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்தார். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் அரங்கினை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மொழி ரீதியாக இந்துக்களை பிரிக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். கடந்த 5 நாட்களாக தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கிலே முருக பக்தர்கள் இங்கே கூடி முருகன் அருள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சில முருகன் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் அதிகமாக குறைக்கின்றன. இந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரி, ஆனா அவர் சொல்றாரு இது சங்கிகள் மாநாடா. நான் கேட்கிறேன், ஆமா நாங்கெல்லாம் சங்கிகள், நீங்கெல்லாம் மங்கிகள். நீங்க நடத்தின மாநாடு ஆன்மீக மாநாடு அல்லனா அது என்ன மாநாடு? நாத்திக மாநாடு, தீகா மாநாடு, திமுக மாநாடு, ஹிந்து விரோதிகள் மாநாடு நீங்க நடத்தினது. இது முருக பக்தர்கள் மாநாடு. நாங்க அரசியலே பேச விரும்பல, எங்களை கம்பல் பண்றீங்க. இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பாக்குறீங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.